ஒரு கல்லூரி நிறுவனம் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலே சேவை மனப்பான்மையோடு, எந்தவித ஒரு கமர்ஷியல், இன்றைக்கு காலம் கமர்ஷியல் எல்லாம் தாண்டி முழுமையாக சேவை மனப்பான்மையோடு, அதுவும் குறிப்பாக பெண்கள் கல்லூரியில் பெண்கள் கல்விக்காக முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மீனாட்சி காலேஜ் நிறுவனர்களுக்கு, அதை வழிநடத்துபவர்களுக்கு இந்த 50 ஆண்டு கொண்டாடி கொண்டிருக்கின்ற தருணத்தில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நாம் கொடுத்து வச்சுருக்கோம். 50வது ஆண்டு கொண்டாடும் பொழுது நாம் இந்த கல்லூரியில் படித்து கொண்டு இருக்கிறோம் என்பது நமக்கெல்லாம் ஒரு பெருமை. 1975 50 வருஷம் அம்மா லட்சுமி அம்மா இங்கே வந்துட்டு இருக்காங்க. காலையில் கல்லூரியை திறக்கிறது, கல்லூரியிலிருந்து எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்களா, கல்லூரியை மூடுற வரலும் இங்கே இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய டெடிகேஷன், அவர்களுடைய பங்களிப்பு, அவர்கள் இந்த கல்வி நிறுவனத்தை வழிநடத்துகின்ற திறமை. நான் 1977 தான் பிறந்திருக்கேன். அம்மா 1975 இந்த கல்லூரியை சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. அப்போது அவங்க எவ்வளவு மாணவர்களை உருவாக்கி இருப்பார்கள். கிட்டத்தட்ட 1 லட்சம் மாணவர்கள் என்று சொன்னாங்க. அப்போ அந்த 1 லட்சம் மாணவர்கள், குறிப்பாக 1 லட்சம் பெண் குழந்தைகளை, 1 லட்சம் சகோதரிகளை ஒரு பண்புள்ளவர்களாக மாட்டியிருக்கின்ற, ஒரு கல்வியை கொடுத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய நிறுவனம். சொன்னாங்க மரியாதைக்குரிய திரு எல்கே அத்வானிஜி அவங்க, முரளி மனோகர் ஜோஷி அவங்க, இப்படி பல, இப்போதைய நிதியமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள், அதே போல் அப்போதைய கல்வித்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி உள்ளிட்ட பல பெரிய தலைவர்கள்லாம் இதே ஆடிட்டோரியத்தில் நம்மளிடத்துல பேசியிருக்கிறாங்க. இன்னொன்றுன்னா, ஆக்சுவலாக நான் 4ஆம் தேதி அவங்க வரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. 4ஆம் தேதி எனக்கு பாராளுமன்றம் இருந்தது. 4ஆம் தேதி வர முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். சரி, நீங்கள் 5ஆம் தேதி வாங்கன்னாங்க. 5ஆம் தேதி கூட 6ஆம் தேதி பிரைம் மினிஸ்டர் ராமேஸ்வரத்துக்கு வர்றாங்க, அதனால் நாங்கள்லாம் முன்னாடி நாளே போகணும். அப்போது 7ஆம் தேதி தான் நாங்கள் வைக்கிறோம். அன்னைக்கு நான் 7ஆம் தேதி அவசியமாக வர்றேன். எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் நம்மளுடைய சொந்தங்களை, நம்மளுடைய மாணவ செல்வங்களை நாம் சந்திக்க நான் ரெடியாக இருக்கிறேன். அவர்களிடத்தில் உரையாட நான் காத்துக்கொண்டு அவர்களிடத்தில் உரையாடுவது, அவர்களை பார்ப்பதற்கு நான் ஆவலாக இருக்கிறேன் என்று அவர்கள் 7ஆம் தேதி அன்றைக்கு ஃபிக்ஸ் பண்ணுறது நாம் இன்றைக்கு இருக்கிறோம். அப்போ அந்த டெடிகேஷன், ஒருத்தர் வரணும் அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி. சரி, அவர்கள் வரனா, சரி இன்றைக்கு வர முடியல, நம்ம வேறு நாள் கொடுப்போம், அல்லது வேறு நாள் கொடுப்போம், அல்லது வேறு. அப்படி நான் 2 நாள் தவறுனதுக்கு முதல்ல உங்கள்கிட்ட மன்னிப்பும் கேட்கணும். ஏன்னா ஒரு 4ஆம் தேதி பார்லிமெண்ட் இருந்ததுனால வர முடியல, 5ஆம் தேதி பிரதமர் அவர்களுடைய வருகை, இன்றைக்கு 7ஆம் தேதி உங்கள் இடத்துல இருக்கிறேன். சகோதரர்களே, சகோதரிகளே, இங்கே ஏன்னா 100% சகோதரிகள் தான் இருக்கிறீங்க, அங்கே கொஞ்சம் சகோதரர்கள் இருக்காங்க, இன்ஜினியரிங் காலேஜ் சகோதரர்கள் இருக்கிறாங்க. ஸோ சகோதரிகள், நம்மளுடைய பிரகாஷ்ஜி அவங்க நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய 5 அம்சங்கள் அடுத்த வருடம் முழுவதும், இந்த விஜயதசமியிலிருந்து அடுத்த விஜயதசமி வரலும் ஒரு வருடம் முழுவதும் நாம் என்னென்ன கடைபிடிக்க வேண்டும் என்பதை தெளிவாக சொன்னார்கள். நம்ம நாடு இன்றைக்கு நாம் எதை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றோம்? நம்மளுடைய டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய கனவு என்ன? அவர்களுடைய கனவை நிறைவேற்றும் விதமாக நாம் இன்றைக்கு நடையெடுத்து வைத்திருக்கின்றோம். அதை பற்றியெல்லாம் நம்ம பாரத நாடு இன்றைக்கு எந்த அளவுக்கு ஒரு வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் நம்மளுடைய பெண் குழந்தைகளினுடைய முன்னேற்றம், நம்மளுடைய தாய்மார்களினுடைய முன்னேற்றம் எவ்வளவு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறத பற்றி இன்றைக்கி நான் உங்கள் கூட பேசலான் இருக்கேன். பேசலாமா? அதை பற்றி பேசலாம். நீங்கள் பார்க்குறீங்க, நம்ம நாட்டு வளர்ச்சியில் பெண் குழந்தைகளினுடைய பங்கு இன்னைக்கு மிக வேகமாக அதிக அளவிலான பங்களிப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, அது இன்ஜினியரிங் துறையாக இருக்கட்டும், மருத்துவத்துறையாகட்டும், அல்லது நர்சிங் துறையாகட்டும். இன்றைக்கு நர்சிங் துறையில் உலகம் முழுவதும், நாட் ஒன்லி இந்தியா, இந்த உலகம் முழுவதும் இருக்கிற இந்த ஹெல்த் செக்டாரில் அதிகளவு
பங்களிப்பு கொடுத்து கொண்டிருப்பது நம்மளுடைய மாணவிகள், நம்மளுடைய சகோதரிகள், குறிப்பாக இந்தியாவில் இருக்கிற நம்மளுடைய சகோதரிகள். நர்சிங் துறையில் நாம் உலகம் முழுவதும், ஐரோப்பிய நாடாகட்டும், ஆப்பிரிக்க நாடு, கல்ஃப் கண்ட்ரிஸ் ஆகட்டும், இங்கே எந்த நாட்டுக்கு போனாலும் கூட அந்த ஹெல்த் சர்வீஸில் நம்மளுடைய ஸ்கில்டு மேன் பவர் உள்ள நம்மளுடைய சகோதரிகள் அங்கு இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா இன்னைக்கு இந்தியாவினுடைய முகம் மாறி இருக்கிறது. நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்த பிறகு இந்தியாவினுடைய பார்வை, மற்ற நாடுகள் நம்மளுடைய பார்த்த பார்வை மாறி இன்றைக்கு நம்மளுடைய நாடு என்ன செய்ய போகிறது, இன்றைக்கு நம்மளுடைய பாரத தேசம் என்ன சொல்ல போகிறது. இன்றைக்கு உக்ரைன்லேயும் ரஷ்யாவிலையும் வார் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வாரை நிறுத்துவதற்கு இந்தியா தரப்பில் என்ன நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறார்கள், இந்திய பிரதமர் என்ன சொல்ல காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் இன்றைக்கு உலகம் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. அதனால உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம், உக்ரைன்லையும் ரஷ்யாவிலையும் இன்னைக்கு போர் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ போர் நடந்து கொண்டு இருக்கின்ற நேரத்தில் எப்பயாவது போர் நிறுத்த முடியுமா? ரெண்டு நாட்டுக்கு இடையில போர் நடக்கும்போது மூன்றாவது ஒரு நாடு அந்த இரண்டு நாடுகள்கிட்டையும் பேசி போரை நிறுத்தி கிட்டத்தட்ட 20,000 மருத்துவ மாணவர்களை அங்கிருந்து போர் முனையிலிருந்து நாம் இங்கே இந்தியாவுக்கு கூட்டி வந்திருக்கிறோம். அந்த அளவுக்கு இன்றைக்கு நம்மளுடைய நாடு மிக வேகமாக நாம் என்ன சொல்ல போகிறோம், இந்தியா என்ன சொல்லுது, அதை கேட்பதற்காக உலகம் தயாராக இருக்கிறது. அந்த உலகம் தயாராக இருக்கின்ற நேரத்தில் நாம் தயாராக இருக்க வேண்டும். 2047 நம்ம நாடு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த நாடாக, விஸ்வகுருவாக, உலகத்திற்கு வழிகாட்டியாக, வல்லரசு நாடாக இருக்க வேண்டும் என்பதுதான் நாம் இப்போ அடியெடுத்து வைத்திருக்கிறோம். 2047 100வது சுதந்திர தினம் நாம் கொண்டாட போடுகிறோம். நாம் ஏன் 2047 ஃபிக்ஸ் பண்ணோம்? 100வது சுதந்திர தினம் கொண்டாடும் பொழுது நம்ம நாடு வளர்ச்சி அடைந்த நாடாக இருக்க வேண்டும். அதுல நம்மளுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும். அந்த 2047 கொண்டாடும் பொழுது யார் அங்கு ஆட்சியாளர்களாக இருப்பார்கள், யார் பங்களிப்பு இருக்கும்? இங்க இருக்கிற இன்றைய தலைமுறை 22 வயசு 23 வயசுல இருக்கிற நீங்க, 21 வயசுல 20 வயசுல இருக்கிற நம்மளுடைய முன்னாடி இருக்கிற உங்களுடைய பங்களிப்பு தான் இருக்கும். அடுத்த 25 ஆண்டுகளை ஆளப்போவது நீங்கள். அடுத்த 25 ஆண்டுகள் இந்த நாட்டை வழிநடத்தி செல்லக்கூடியது நீங்கள் தான். நாம தான் இந்த நாட்டை வழிநடத்துகிற அடுத்த 25 ஆண்டுகள் நாம வழி நடத்தணும். எப்படிப்பட்ட நாடாக இருக்க வேண்டும்? ப்ரக்ரெசிவ் கண்ட்ரி. அனைத்து துறைகளும் முன்னேறி இருக்க வேண்டும். நாட் ஒன்லி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஏழை மக்கள் இல்லாத நாடு, அனைவருக்கும் ஒரு சேர முன்னேறி இருக்க வேண்டும். அதனால தான் நம்ம இன்னைக்கு பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு அனைத்து பகுதிகளிலும் கூட டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ், ஒரு சைடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், உலக நாடுகளுக்கு இணையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை நாம் இன்றைக்கு அடிப்படை கட்டமைப்பை உயர்த்தி கொண்டு இருக்கின்றோம். இன்னொரு சைடில் விவசாயிகள், சகோதரிகள், ஏழை மக்கள் அவர்களையும் முன்னேற்றுகின்ற 2 சமூக கட்டமைப்புகளை, ஒன்று அடிப்படை கட்டமைப்பு, இன்னொன்று சமூக கட்டமைப்பு, 2 சமூக கட்டமைப்புகளையும் ஒரே நேரத்தில் எடுத்துட்டு வந்து நம்ம ஒரு இலக்கு சொன்னோம்னா ஒரு லாங் விஷன் இருக்க வேண்டும். அந்த லாங் விஷனோட நம்மளுடைய இலக்கு 2047 நாம் வைத்திருக்கிறோம். ஏழைகள் இல்லாத நாடாக, அனைவருக்கும் கிடைக்கின்ற நாடாக இருக்க வேண்டும் என்று அதை நோக்கி நாம் நடையெடுத்து வைத்திருக்கின்றோம். அந்த நேரத்தில் இன்றைக்கு நம்மளுடைய சகோதரிகளுடைய பங்களிப்பு நாம் பேசுகிறோம். நம்ம ஊரில் எங்கேயும் போய் கேட்டால் கூட நம்மளுடைய மாணவர்கள் நான் டாக்டர் ஆக வேண்டும், நான் என்ஜினியர் ஆக வேண்டும் அப்படின்ற சொல்லுகின்ற காலம் இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. அதையும் தாண்டி இன்றைக்கு நம்மளுடைய மாணவர்கள், குறிப்பாக நம்மளுடைய சகோதரிகள் இன்றைக்கு அனைத்து துறைகளுக்கும் வர வேண்டும், அனைத்து துறைகளிலும் அவர்கள் சாதனை படைக்க வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு தான் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில் நம்மளுடைய பெண் குழந்தைகளுக்கு முன்னாடி ஒரு 4-5 வருஷத்துக்கு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வரலும் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில் பெண் குழந்தைகளுக்கு அனுமதி இல்லாமல் இருந்தது. இன்றைக்கு நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில் பெண் குழந்தைகள் அவர்களுக்காக அவர்களும் ஆபீசர்களாக வர வேண்டும், அவர்களுடைய பங்களிப்பை இருக்க வேண்டும். மிலிட்ரி என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய இராணுவத்தை வழிநடத்துவதற்கு நம்மளுடைய சகோதரிகள் வர வேண்டும் என்று தான் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில் இன்றைக்கு அனைவரையும் திறந்துவிட்டு நமக்கு என்ட்ரி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அரசியலிலும் வர வேண்டும். 33% இடஒதுக்கீடு பாராளுமன்றத்தில் 33% இடஒதுக்கீடை நாம் சட்டமாக ஏற்றிருக்கின்றோம். எல்லாரும் பயந்தாங்க, ஐயோ யாராவது ஓட்டு போட மாட்டாங்களா, ஓட்டுக்காக இந்த சட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றாமல் இருந்தார்கள். ஆனால் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் நம்மளுடைய சகோதரிகளுடைய முன்னேற்றத்திலும்
அவர்கள் முன்னேற வேண்டும், அவர்கள் அனைத்து துறைகளிலும் வர வேண்டும் என்று 33% இடஒதுக்கீடு கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு சட்டத்தை வீற்றி சட்டமன்றங்களிலும் நாடாளுமன்றங்களிலும் நம்மளுடைய சகோதரிகள் வர வேண்டும் என்று 33% இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, சகோதரிகள் இங்கே இருக்கிறீங்க. நாம் வருஷம் உங்களுக்கு ஜனவரி 26 ஞாபகம் இருக்கா? ஜனவரி 26 அன்றைக்கு நம்மளுடைய குடியரசு தினம் டெல்லியில் நம்ம கொண்டாடுவோம். டெல்லியில் கொண்டாடும் பொழுது அந்த பரேடெல்லாம் நடக்கும், அதையெல்லாம் நம்ம பார்ப்போம். அதில் நம்மளுடைய சகோதரிகளுடைய பங்களிப்பு என்ன, எவ்வளவு வீரத்தோடு அவர்கள் வழிநடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இந்த வருடம் நடந்த அனைத்து பங்களிப்பு, அனைத்து இராணுவ சம்பந்தமான அனைத்தினுடைய அந்த பேரணியில் அனைத்தையும் அவர்கள் லீட் பண்ணி சென்றது நம்மளுடைய சகோதரிகள். அது பார்க்கும் பொழுதே நமக்கு ஒரு கர்வம் வரும். அப்படிப்பட்ட ஒரு நாட்டிலுடைய நம்ம ஒவ்வொருவரும் கூட ஜனவரி 26 அன்றைக்கு டெல்லியிலிருந்து அந்த பரேடை பார்க்க வேண்டும் என்பது நம்மளுடைய லட்சியமாக இருக்கும். ஏன்னா அதை பார்க்கும் பொழுதே நமக்குள்ள ஒரு வேகம், ஒரு வெறி, ஒரு கர்வம். இந்த நாட்டிற்கு நாம் சேவை செய்ய வேண்டும், இந்த நாட்டினுடைய நமது பங்களிப்பு என்ன, அது எந்த துறையாக வர வேண்டும், இந்த நாட்டை முன்னேற்றுவது, இந்த நாட்டை வெற்றி பெற செய்ய வேண்டும். இந்த நாட்டை அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய கனவு வல்லரசு நாடாக வேண்டும். 2047 நம்மளுடைய நாடு வல்லரசு நாடாக வேண்டும். அதற்காக நான் என்னுடைய பங்களிப்பேன். அதுக்காக ஒரு சின்ன உதாரணம், சந்திராயன் 3 எந்த நாடு கூட இன்னைக்கு வரல அந்த சவுத் போலுக்கு போகவே இல்லை. முதல் முறையாக சவுத் போலில் சந்திராயன் 3 கொண்டு போனது நம்மளுடைய நாடு, நம்மளுடைய பாரத நாடு. அதில் பங்களிப்பு யாரு? நம்மளுடைய சகோதரிகள், நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த விஞ்ஞானிகள். அதுவும் குறிப்பாக நம்மளுடைய சகோதரிகளுடைய பங்களிப்பு. அதனுடைய மிஷன் டைரக்டரே நம்மளுடைய தென்காசியை சார்ந்தவங்க ஒரு சகோதரி. இப்படி அனைத்து துறைகளிலும் கூட நாம் வேகமாக முன்னேறி கொண்டிருக்கின்றோம். சுனிதா வில்லியம்ஸ் பார்த்தோம் நேற்று, கிட்டத்தட்ட 9 மாதம் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் 9 மாதங்கள் விண்வெளியில் தங்கி ஒரு உத்வேகத்தோடு இன்றைக்கு வெளியில் வந்திருக்கிறார்கள். அதே தான் இன்றைக்கு ஸ்பேஸ் மிஷனில் உலக நாடுகளுக்கு இணையாக நம்மளுடைய ஸ்பேஸ் மிஷன், நம்மளுடைய விண்வெளியில் நம்மளுடைய நாடு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று கொண்டிருக்கின்றோம். அதனால தான் நாம் இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 50,000 பள்ளிகளில், அனைத்து பள்ளிகளிலுமே கூட அடல் திங்கரிங், அதாவது அனைத்து பள்ளிகளிலுமே மாணவர்களை சயின்ஸ் ஊக்குவிக்கும் விதமாக நாம் அந்த 50,000 பள்ளிகளுக்கு திட்டங்களை கொடுத்துருக்கிறோம். 50,000 பள்ளிகளுக்கு இன்டர்நெட் கனெக்ஷனை கொடுத்துருக்குறோம். இப்படி இந்த நாடினுடைய ஒவ்வொரு அடிப்படை வசதிகளும் அனைத்து நான் சொன்ன அடிப்படை கட்டமைப்பு என்ன, விமான நிலையங்கள், கப்பல் போக்குவரத்து, ரோடு போக்குவரத்து, மெட்ரோ போக்குவரத்து, இதெல்லாம் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படி இதுக்கு முன்னாடி நாம் நியூஸ் பேப்பரில் தான் படிப்போம் அல்லது வீடியோவில் தான் பார்த்துட்டு இருப்போம், ஏதோ மெட்ரோ ரயிலில் எங்கே போயிட்டு இருக்குதுன்னு. ஆனால் இன்றைக்கி நம்ம ஊரில் மிகப்பெரிய அளவில் 4 வழிச்சாலைகள், 6 வழிச்சாலைகள், 8 வழிச்சாலைகள், எக்ஸ்பிரஸ் ஹைவே, இண்டஸ்ட்ரியல் காரிடார், மாடர்ன் எக்ஸ்பிரஸ் ஹைவேக்கள், இதெல்லாம் உலக நாடுகளில் தான் நம்ம பார்த்துருந்ததும். ஆனால் இன்றைக்கு நம்ம நாடுகளில் நாம் இதை பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அதே போல் புல்லட் ரயிலை நம்ம படங்களில் தான் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி புல்லட் ரயில் நம்ம மும்பையிலிருந்து அகமதாபாத் வரலும் புல்லட் ட்ரெயின் ஆனது போடப்பட்டு விட்டது. கூடி சீக்கிரம் புல்லட் ட்ரெயினும் கூட நம்மளுடைய இந்தியாவில் போகும். வந்தே பாரத் ரயில்கள், அதிநவீன ரயில்கள். வந்தே பாரத் ரயிலினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? வந்தே பாரத் ரயிலினுடைய ஸ்பெஷாலிட்டி நம்மளுடைய சென்னை சென்னையில் இருக்கிற ஐசிஎஃப்ல உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டு, நம்ம சொன்னார், நாம் உள்நாட்டு பொருள்களை பயன்படுத்த வேண்டும், உள்நாட்டு பொருள்களை வெளிநாடுகளுக்கு ஏற்படுத்த வேண்டும். ஆத்ம நிர்பர் பாரத், சுயசார்பு பாரதம். நாம் நம்ம நாடுகளில் தயாரித்து நமக்கு போக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்ற அந்த வந்தே பாரத் ரயில்களுடைய கட்டமைப்பு, அந்த வந்தே பாரத் ரயில்களை மேனுஃபேக்சர் பண்ணுறது நம்ம சென்னையில் இருக்கிற சென்னை ஐசிஎஃப்ல இருக்கிற ரயில்கள் தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் பயணம் செய்து கொண்டிருப்பது. சென்னையில் இருக்கிற நமக்கெல்லாம் பெருமை. கிட்டத்தட்ட 50,000 கோடி அளவுக்கு இராணுவ தளவாடங்களை நாம் இங்கு உற்பத்தி செய்து இராணுவ தளவாடங்களை ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம். முன்னாடியெல்லாம் இராணுவ தளவாடங்களை நாம் முழுமையாக இம்போர்ட் செய்து கொண்டிருந்தோம். இப்போ இறக்குமதி என்பது முழுமையாக நிறுத்திவிட்டு நாம்
ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்றோம். அனைத்து துறைகளிலும் கூட நாம் வளர்ந்து கொண்டிருக்கின்ற பாரத நாடு மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடு. அதனால தான் நம்மளுடைய பிரதமர் பெண் குழந்தைகளினுடைய வளர்ச்சிக்காக, பெண் குழந்தைகள் முன்னேற்றத்திற்காக, பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம், பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து பெண் குழந்தைகளினுடைய படிப்பிற்காக, பெண் குழந்தைகளை முன்னேற்றுவதற்காக ஒரு பெரிய திட்டத்தை கொடுத்துருக்கோம். அதே நேரத்தில் நீங்கள் பார்த்துட்ருக்கோம், இன்றைக்கு நாம் பெண் குழந்தைகளுடைய மேம்பாடை சொல்லியிருக்கோம். அதே நேரத்தில் வேலை தேடுபவர்களாக இல்லாமல், வேலை 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 தேடுபவராக இல்லாமல் வேலை கொடுப்பவர்களாக மாற வேண்டும். ஒவ்வொருவரும் வேலை கொடுப்பவர்களாக மாற வேண்டும். நான் போய் வேலை தேடுவேன், அங்கே வேலை செய்வேன், இங்கே வேலை செய்வேன்றதை விட நான் 10 பேருக்கு வேலை கொடுப்பேன், என்னால் 10 பேருக்கு வேலை கொடுக்க முடியும், நான் ஒரு பெரிய என்டர்பிரனர் ஆக வேண்டுவதற்காக தான் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம்னா 2014க்கு முன்னாடி நம்ம நாட்டில் வெறும் 400 கம்பெனி தான் இருந்தது. நம்ம நாட்டில் வெறும் 400 கம்பெனி தான் இருந்தது. இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இன்றைக்கு கிட்டத்தட்ட 1,20,000 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இருக்கிறது. இந்த 1,20,000 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடைய சிஇஓக்கள் என்னன்னா 30 வயசுக்கு உள்ள நம்ம மாதிரி சகோதரிகள் தான். எத்தனை வயசு கீழ் உள்ளவங்க? 30 வயசு கீழ் உள்ளவங்க இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடைய தலைவர்களாக, ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடைய நிறுவனர்களாக இருந்து, நான் சொன்ன ஸ்பேஸ் சந்திராயன், அந்த சந்திராயனுக்கு தேவையான பொருள்களை கொடுத்தது நம்ம ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள். இங்கே சென்னையில் இருக்கிற ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் அந்த சந்திராயன் நம்ம ஸ்ரீஹரிகோட்டாவில் நம்ம ஏவணும். அந்த ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு இங்கிருந்து சென்னையிலிருந்து ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் அவர்களுக்கு பொருள்களை சப்ளை பண்ணார்கள். அப்படி இன்றைக்கு ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடைய வளர்ச்சி வேலை தேடுபவர்களாக இல்லாமல் வேலை கொடுப்பவர்களாக முன்னேற வேண்டும், வேலை வாய்ப்பை உருவாக்குவவர்களாக முன்னேற வேண்டும். கிட்டத்தட்ட கடந்த ஆண்டு ஒரே வருஷத்தில் மட்டும் 10 லட்சம் பேருக்கு மத்திய அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பை கொடுத்துருக்கிறோம், அந்த ஒரு ஆண்டுகளில் மட்டும். அதே மாதிரி நான் சொன்னேன், நாம் எந்த அளவுக்கு முன்னேறி கொண்டு இருக்கணும். எப்படி கிட்டத்தட்ட நாம் 400 கம்பெனிலிருந்து இன்றைக்கி 1,20,000 கம்பெனி, நாம் பொருளாதாரத்தில் எப்படி முன்னேறி கொண்டு இருக்கின்றோம். இன்றைக்கி இந்தியா நாம் பார்த்தோம், கொரோனா பாதித்தது, கோவிட் டைம், அந்த கோவிட்டில் பாதித்ததில் பல உலக நாடுகள் இன்றைக்கும் அவங்க அதிலிருந்து வெளியில் வர முடியாமல் தடுமாறி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நாம் அதை எல்லாம் மீறி நம்மளை அடிமைப்படுத்தியிருந்த, நம்மளை ஆட்சி செய்த இங்கிலாந்தை பின்தள்ளிவிட்டு இன்றைக்கு மிகப்பெரிய வளர்ந்த பொருளாதாரத்தில் 5வது பொருளாதார நாடாக நம்மளுடைய நாடு வளர்ந்து கொண்டு இருக்கிறது. 5வது இடத்துல நாம் இருக்கிறோம். இன்னைக்கு உலகத்திலேயே மிக வேகமாக வளர்ந்து இருக்கின்ற 5வது பொருளாதார நாடு நாம். 2027 3வது இடம், 2047 முதல் இடத்துல இருப்போம். அந்த அளவுக்கு தான் நம்ம நாடு மிக வேகமாக முன்னேறி கொண்டு இருக்கிறது. பாரத தேசம் மிக வேகமாக முன்னேறி கொண்டு இருக்கிறது. நம்ம சொன்னோம், இன்னைக்கு இங்கே இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் மொபைல் ஃபோன் இருக்கா? நான் என் துறை சமூகமாக கூட பேசலான் இருக்கேன். எல்லாரும் இன்றைக்கி ஒரு விதத்தில் நம்ம எல்லாருமே ஜேர்னலிஸ்ட். காலையில் எந்திரிச்சா நம்ம எதை பார்க்குறோமோ இல்லையோ மொபைல் எடுத்து கூகுளில் ஒரு சர்ச் பண்ணுறோம், அதை தள்ளி விட்டு ஒரு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், இது 3லையும் போகாதவங்க யாராவது இருக்காங்களா? போகிறோம் இல்லையா? அப்போ நம்ம கண்டென்ட் கிரியேட் பண்ணுறோமா? நம்ம ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் தானே? சொல்லுங்கள், நம்ம கண்டென்ட் கிரியேட்டரா இல்லையா? ஏன்னா நான் கிரியேட்டர் எக்கானமி பற்றி பேச போகிறேன். கிரியேட்டிவ் எக்கானமி, இன்றைக்கி கிரியேட்டிவ் எக்கானமியில் ஒரு மிகப்பெரிய ஒரு வேக்கம் இருக்கிறது உலக அளவில். அந்த கிரியேட்டிவ் எக்கானமியில் என்னுடைய ப்ரொஃபைல் படிக்கும்போது சொன்னாங்க, வித்யாஸ்ரீ அவங்க கிரியேட்டிவ் எக்கானமியை ஊக்குவிக்கிறதுக்காக வேவ்ஸ் ஒரு சமிட் உலகளவிலான சமிட்டை நம்ம மும்பையில் நடத்த இருக்கிறோம். ஏன்னா இதில் மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறது, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற ஏரியாவில் அதில் பங்களிப்பு, உலகளவில் பங்களிப்பு கம்மியாக இருக்கிறது. இந்த கிரியேட்டர் எக்கானமியில் நாம் எல்லாம் வர வேண்டும். அனிமேஷனாக இருக்கட்டும், விஎஃப்எஸ் ஆக இருக்கட்டும், கேமிங் ஆக இருக்கட்டும், அல்லது டிஜிட்டலைஸ்டாக இருக்கட்டும், இதில் எல்லாம் நம்மளுடைய பங்கு. ஏன்னா நம்ம நாடு அதிக அளவில் ஹியூமன் ரிசோர்ஸ், கிட்டத்தட்ட ஸ்கில்டு ஹியூமன் ரிசோர்ஸ், பட்டை தீட்டிய ஸ்கில்டு மேன் பவர் நம்மகிட்ட இருக்கிறது. அதனால தான் நாம் சென்னை ஹாலிவுட் படங்களில் நாம் பார்த்து பிரமிப்போம்.
ஹாலிவுட் படங்களில் ஜுராசிக் பார்க், அந்த பார்க், இந்த அது மாதிரி பல படங்களை பார்த்து நம்ம அந்த படங்களினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எங்கே பண்ணுறோம்? அந்த படங்களினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் என்று சொல்லக்கூடிய அனிமேஷன், விஎஃப்எஸ், சவுண்ட் இன்ஜினியர், இது எல்லாம் பண்ணுகின்ற இடமாக இருப்பது நம்மளுடைய சென்னையிலிருந்து தான் ஹாலிவுட் படத்துக்கு பண்ணி கொடுக்குறாங்க, நம்மளோட பெங்களூர்லேருந்து பண்ணி கொடுக்குறாங்க, நம்மளுடைய ஹைதராபாத்லேருந்து பண்ணி கொடுத்து. அப்போ எந்தனுடைய மேன் பவர் அங்கே வந்து வேலை செய்து கொண்டு இருக்கிறது? நம்மளுடைய மேன் பவர், நம்மளுடைய ஸ்கில்டு மேன். நான் ஒவ்வொரு வாட்டியும் ஸ்கில்டு மேன் பவர்ன்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு ஸ்கில்டு மேன் பவர் நம்மக்கிட்ட இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஸ்கில்டு மேன் பவர் தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதம், மிகப்பெரிய பாரத தேசத்திற்கான வளர்ச்சிக்கு நம்மளுடைய இளைஞர்களுடைய, வருங்கால இளைஞர்களுடைய புதிய இந்தியாவை கட்டமைக்கின்ற இளைஞர்களுடைய கையில் நம்மளுடைய நாடு இருந்து கொண்டு இருக்கிறது. நான் கிரியேட்டிவ் எக்கானமி பற்றி சொன்னேன். இந்த கிரியேட்டிவ் எக்கானமியில் ஒரு மிகப்பெரிய நான் தான் அவர்கிட்ட சொன்னேன், அப்போ நீங்கள் இந்த காலேஜுக்குள்ளே ஒரு கம்யூனிட்டி ரேடியோ கொண்டு வாங்க. கம்யூனிட்டி ரேடியோவுக்கும் நாம் கவர்மெண்ட்லேருந்து சப்போர்ட் பண்ணுறோம். நீங்கள் ஒரு கம்யூனிட்டி ரேடியோ, இதில் வந்து அவங்களுடைய நம்ம எல்லாருமே இப்போ கிரியேட்டர்ஸ் தான். ஒரு கிரியேட்டிவ் எக்கானமியை ஊக்குவிக்கும் விதமாக தான் நாம் வேவ்ஸ் எக்ஸலரேட்டர் என்று சொல்லக்கூடிய வேவ்ஸ் கான்ஃபரன்ஸை நம்ம மும்பையில் நடத்த இருக்கிறோம். இதில் என்னென்னா, உலக அளவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வேலைவாய்ப்பு, உலக அளவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை நாம் பயன்படுத்தணும், நாம் கிரேப் பண்ணணும். எப்படி இந்தியா வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப் இந்தியாவுக்குள்ளே நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறோம். ஆப்பிள் ஃபோன் இன்றைக்கு இந்தியாவிலேருந்து தான் அதிக அளவில் நம்ம ஏற்றுமதி செய்கிறோம். சிப் என்று சொல்லக்கூடிய மைக்ரோ அந்த சிப் எல்லாமே இன்றைக்கு நாம் மேனுஃபேக்சர் பண்ணி கொண்டு இருக்கணும். அது அனைத்து துறைகளிலும் யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு துறைகளிலையும் கூட நாம் சிறந்து விளங்குகின்ற தலைவர்களாக நாம் இருக்கிறோம். நான் உதாரணத்துக்கு நீங்கள் கூகுள் சொன்னீங்க, அந்த கூகுளினுடைய சிஇஓ யார்? நம்ம தமிழ்நாட்டுக்காரர். அதே மாதிரி மைக்ரோசாஃப்டினுடைய சிஇஓ யார்? நம்மளுடைய ஆந்திராக்காரர். இப்படி நம்ம உலக அளவில் இன்றைக்கி பெரிய பெரிய நிறுவனங்களை ஆள்பவர்களாக நம்மளுடைய நாட்டை சேர்ந்த நம்மளுடைய சகோதரர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். நாம் மிக வேகமாக வளர்ந்து கொண்டு இருக்கு. நான் சொன்னேன், டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் நம்ம எல்லாருக்கிட்டையும் நம்ம ஃபோன் வச்சுருக்கிறோம், எல்லாருக்கிட்டையும் இன்றைக்கி பேங்க் அக்கௌண்ட் இருக்கிறது. நாம் இன்றைக்கி எங்கேயாவது போய் ஏதாவது பொருள் வாங்கினா காசு கொடுக்குறோமா? அண்ணா ஜிபே இருக்கான்னு கேட்குறோம், அல்லது அண்ணா மொபைல் பே இருக்கான்னு கேட்குறோம். இதை வந்து நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சொன்னாங்க சிலர், இந்தியாவில் வந்து நிறைய பேருக்கு எழுத படிக்க தெரியாது, நிறையா பேருக்கு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண தெரியாது, அவங்க எல்லாம் எப்படி இந்த டிஜிட்டல் ஆப்பை வந்து பயன்படுத்துவாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த டிஜிட்டல் பயன்பாடு, நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன், சத்தியமங்கலம் பக்கத்தில் ஒரு ஊர். சத்தியமங்கலன்றது உங்களுக்கு எதற்காக தெரியுமா? காடு, ஃபாரஸ்ட் இருக்கிற அதிகமான இருக்குது, ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. சத்தியமங்கலன்றது நம்ம வீரப்பன் இருந்த அந்த காடு. அந்த காடு பகுதியில் போயிட்டு இருக்கும்பொழுது ஒரு ரோடு பகுதியில் போனால் ஒரு வெள்ளரிக்காய் விற்றுட்டு இருந்தாங்க. சரி, நான் போய் வெள்ளரிக்காய் வாங்கலான்ட்டு நான் போய் நின்று வெள்ளரிக்காய் வாங்கினோன்னே அவங்க என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தா கூகுள் பே வச்சுருக்குறாங்க, அந்த காட்டுக்குள்ளே வச்சுருக்குறாங்க. நான் அவங்கக்கிட்ட கூகுள் பே பண்ணி நான் பொருள் வாங்குறேன். அப்போது நாம் எந்த அளவுக்கு இன்றைக்கி டிஜிட்டல் டிரான்சாக்ஷன், கிட்டத்தட்ட உலகத்தில் இன்றைக்கு அதிகளவு டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் செய்கின்ற 3வது இடத்துல நாம் இருக்கிறோம். 3வது மிகப்பெரிய நாடாக டிஜிட்டல் டிரான்சாக்ஷனில் இருக்கோம். அதே போல் 2வது இடத்துல நான் சொன்னேன், அந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் இருக்கிறோம். நம்மளுடைய நாடு மிக வேகமாக முன்னேறி கொண்டு இருக்கிறது, நாம் முன்னேறி கொண்டு இருக்கிறோம். அடுத்த 25 ஆண்டுகளை ஆளப்போவது நம்மளுடைய சகோதரிகள், நீங்கள் இருக்கிற சகோதரி தான். நீங்கள் தான் ஆள போகிறீங்க. ஏன்னா இங்கே இருக்கிற எங்களுக்கெல்லாம் கூட வயசாயிரும். நீங்கள் தான் அந்த 25 ஆண்டுகளை வழிநடத்தி செல்லுகின்ற தலைவர்களாக அனைத்து துறைகளிலும், கல்வித்துறையாகட்டும், இன்ஜினியரிங் துறையாகட்டும், அல்லது அட்மினிஸ்ட்ரேஷன் துறையாகட்டும், அல்லது பாலிட்டிக்ஸ் துறையாகட்டும், அல்லது மெடிக்கல் துறையாகட்டும், அல்லது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆகட்டும், ஸ்பேஸ் ஆகட்டும், அட்டாமிக் பவர் ஆகட்டும், அனைத்து துறைகளிலும் கூட வழிநடத்தி செல்லிக்கொண்டு நாம் புதிய இந்தியாவை கட்டமைக்கின்ற தலைவர்களாக, புதிய இந்தியாவை வழிநடத்துகின்ற தலைவர்களாக நாம் எல்லாம் இருக்க போகிறோம். நாம் 2047 நாம் அனைவரும் இணைந்து நம்மளுடைய நாடு வளர்ச்சி அடைந்த நாடாக அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கனவு கண்ட வல்லரசு, பாரத தேசம் வல்லரசு என்பதை நாம் 2047 நிச்சயமாக அடைந்தே தீர்வோம். நாம் அனைவரும் இணைந்து அதற்காக பணியாற்றுவோம் என கேட்டுக்கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். Thank you.